கைஸ், நீங்கள் பார்த்துட்டு கஸ்டமர் அண்ட் ஐஎம்ஏகே. ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மொபைலோட ஃபுல் ஓவர்வியூ ரிவ்யூ மொத்தமாக இதில் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் நான் பேசிக் மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த மொபைல் நான் ஒரு 2-3 வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைல் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்க்கவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக ப்ரீமியமாக பேசிக் மொபைலே பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ நான் க்ளோஸ் லுக் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இதை பற்றி தான் நம்ம ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் மொத்தமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா இதாக இருக்குது. உங்களுக்கு நார்மலாக அது பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கலாம். மொபைல் சார்ஜர், பேட்டரி, யூஸர் கைடு இருக்குது. இதில் 32 MB ரேம் அண்ட் 32 MB ரோம் இருக்குது. 1.77 inch டிஸ்பிளே நல்லாயிருக்கு. 0.3 MP கேமரா இருக்குது. அண்ட் ஒரு 1750 mAh பேட்டரி இருக்குது. பேட்டரி நிஜமாக சொல்லுவோம், பேட்டரி ஒரு நல்ல பவர்ஃபுல் பேட்டரி. ஸோ நான் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஒயர்லெஸ் FM ரேடியோ அண்ட் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் இருக்குது. மெமரி கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் கேமரா, பேட்டரி செம்ம பேட்டரி. டுவல் சிம் இருக்குது. நீங்கள் ஒரு 4G சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4G சப்போர்ட் ஆகும். பவர் சேவிங் மோடு, டார்ச், ஆன்டி டெஃப் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 21 ரீஜனல் லாங்குவேஜ் இதில் யூஸ் பண்ண முடியும். அது நிஜமாக ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். அண்ட் நம்பர் டாக் பேக் ஆப்ஷன் அதில் இருக்குது. அது நிறைய நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அன்பாக்சிங் ஓவர்வியூ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா 21 ரீஜனல் லாங்குவேஜ் அண்ட் 1750 mAh பேட்டரி, ஆன்டி டெஃப் ஆப்ஷனு அண்ட் டார்ச் நல்லாயிருக்கு. அண்ட் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. மெமரி கார்டு போதும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் 516 மாடல் அண்ட் இது மைக்ரோமேக்ஸ் பிராண்டு. ஃபர்ஸ்ட் பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் நான் காமிச்சலாம் அதெல்லாம் இருக்கும். அதில் ப்ரைஸிங் அதெல்லாம் பார்க்கலாம் லைனாக. அந்த ஒயர்லெஸ் FM, ஆட்டோ கால் ரெக்கார்டிங், பேட்டரி செம்ம பேட்டரி அண்ட் கேமரா அண்ட் வீடியோ பிளேயர் அதெல்லாம் இருக்குது. டுவல் சிம், ஒரு 4G சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். நல்ல சிம்மு, கரெக்டாக யூஸ் ஆகும். அண்ட் பவர் சேவிங் மோடு இருக்குது. டார்ச் லைட்டு, ஆன்டி டெஃப் ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை மொபைல் டெஃப்ட் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஜனல் லாங்குவேஜ் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். அண்ட் நம்பர் டாக் பேக் ஆப்ஷன் இது நல்லா யூஸ் ஆகும். அண்ட் இது X516 மாடல் மைக்ரோமேக்ஸு. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 1999 இருக்குது. பட் நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ்னு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சைடில் அது மட்டும் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்குது. மொபைலில் கவர் போட்டிருக்காங்க. கவர் ஓப்பன் பண்ணலாம். பார்க்க நல்லாயிருக்கு, லுக்கு நல்லாயிருக்கு. பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக அவங்க க்ளோஸராக காமிக்கிறேன், தெரியுதா. ஸோ இது மாதிரி இருக்குது. ப்ளூ கலர் வாங்கினேன் நான் வேரியண்ட். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வேறு என்ன இருக்குதுன்னு. சார்ஜர் இருக்குது. சார்ஜர் நார்மல் சார்ஜர், ஆனால் சார்ஜர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. பிளாக் கலர், MI லோகோ போட்டிருக்கு. அண்ட் சார்ஜர் நல்லாயிருக்கு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜர் தான். அண்ட் பேட்டரி தனியாக கழட்ட முடியாது சார்ஜரை. அண்ட் ஒரு பேப்பர் இருக்குது. இது அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு, நான் தனியாக எடுத்துட்டேன். இது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன்லாம். 1750 mAh பேட்டரி, அதே செம்ம ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவேன். அண்ட் வேறு பார்த்திங்கன்னா மேனுவல் இருக்குது, யூஸர் கைடு. ஸோ ஓப்பன் பண்ணால் அது பெருசாக வருது. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு ஒருத்தருதா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதில் காமிக்கும். நீங்கள் ஒன்று பார்க்கணுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த மேனுவலாக பார்க்க மாட்டேன், ஸோ அதனால் ஓரமாக வச்சுருறேன், க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். வேறு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் பாக்ஸில் இல்லை, அவ்வளோதான் பாக்ஸில். ஹெட்ஃபோன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பூட் பண்ணலாம். ஆன் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அது உங்கள் க்ளோஸர் லுக் காமிக்கிறேன், தெரியுதா. நான் இல்லை சிம் போடல, சிம் போட்டு நான் எடுத்துட்டேன். இப்போது காமிக்கிறது தெரியுதா. ஸோ பின்னாடி பார்க்கலாம். பெல்ட் செம்மையாக இருக்குது. அந்த ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. வேறு என்ன இருக்குது, ஸ்பீக்கர் அதெல்லாம் இருக்குது. இது ஓப்பன் பண்ணலாம் பின்னாடி. இப்போது ஓப்பன் பண்ணோன்னே க்ளோஸர் லுக் காமிக்கிறது தான். இது ஒரு பேட்டரி 1750 mAh பேட்டரி. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் காமிக்கிறேன். ஒரு மெமரி கார்டு போடலாம். நான் இப்போ போட்டிருக்கேன். ஒரு SIM 1 SIM 2 2 சிம் போடலாம். ஒரு 4G சிம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கேமரா இருக்குது அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. அவ்வளோதான். பேட்டரி நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ நான் காமிக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பின் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பின் மாதிரி இருக்கும்ல, அது இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ நான் இப்போ பேட்ரி போட்டுடுறேன். பேட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ உங்களுக்கு தெரியுதா. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லைனாக காமிக்கிறேன். ஸோ மூடி போட்டுடலாம். இப்போது ஆன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா, டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். இது அந்த ஸ்டார் ஆஷ் அதெல்லாம் அந்த சவுண்டு வரும், ஹியூமன் வாய்ஸ் மாதிரி.
உங்களுக்கு இந்த சவுண்ட் நான் எப்படி டிசேபிள் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பட்டன்ஸ்லாம் இருக்குது. 0 லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்ச் எரியும். டார்ச் சூப்பராக இருக்குது. ஆனால் நைட் டைமில் வந்து நல்லா யூஸ் ஆகும். டார்ச் நல்லா பவர்ஃபுல் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம லைனாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா மல்டிமீடியா அந்த கேமரா அதில் இருக்குது. உங்களுக்கு கேமரா எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஆன் பண்ணலாம். நார்மல் ஆண்ட்ராய்ட் மொபைல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் பேசிக் மொபைல் செட்டில் இருக்கிற கேமரா நல்லாயிருக்கு. இதில் கேமரா நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமராலாம் இல்லை, இந்த கேமராவே நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா நம்மளே யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோ ரெக்கார்டு அதெல்லாம் இருக்குது. அண்ட் மியூசிக் பிளேயர் இருக்குது. அண்ட் எஃப்எம் ரேடியோ அந்த செட்டிங்லாம் இருக்குது. பேக் வரலாம். அந்த அந்த கால் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்குது. அது கீழே வந்தீங்கன்னா வேப்பு, எஸ்டிகே, ப்ளூடூத் அதெல்லாம் இருக்குது. ப்ளூடூத் செட்டிங் நம்ம பார்க்கலாம். நார்மலாக ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுற செட்டிங் தான், அது உங்களுக்கே தெரியும். அது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் அதெல்லாம் இருக்குது. எஸ்எம்எஸ்லாம் அட்வான்ஸ் செட்டிங்லாம் இருக்குது. எஸ்எம்எஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது செட்டிங், எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட்லாம் இருக்குது. அது நல்லா யூஸ் ஆகும். அட்வான்ஸாகவே இருக்குது. அண்ட் கேம்ஸ் வந்து நார்மல் கேம்ஸ் தான். அண்ட் அதுவும் வந்து பே பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருக்கும். 1 ஃப்ரீ ட்ரையல் தான் இருக்கும் எல்லா கேம்லேயும். 3 கேம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு கேம் மட்டும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கேம்ஸ்லாம் அவ்வளோ பேசிக் மொபைல்லாம் செட் ஆகாது. ஸோ இது மாதிரி கேம்ஸ் தான் இருக்கும். சின்ன கேம்ஸ் 3 கேம்ஸ் இருந்துச்சு, காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ட்ரையல் 1 டைம் தான் இருக்கும். நான் ட்ரையல் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது மேலே பை பண்ணோம். 50 ரூபி ஆகும்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் கேல்குலேட்டர் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அந்த கேல்குலேட்டரு பார்க்க அந்த இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் டார்ச்சு அலாம் வந்து சவுண்டு செம்மையாக இருக்குது. அண்ட் கேலண்டர் அதெல்லாம் இருக்குது. நார்மலாக நம்ம கேலண்டர் யூஸ் பண்ணுற அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், எல்லா மொபைலில் இருக்கிறது தான். அண்ட் வேர்ல்ட் கிளாக் இருக்குது. அந்த வேர்ல்ட் கிளாக் அந்த டைம்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். நல்லாவே இருக்கும் கிளாக்லாம்னா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸு ப்ரொஃபைல் இருக்குது. அதே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ப்ரொஃபைலில் கஸ்டமைஸ் பார்க்கலாம். அந்த சவுண்ட் எப்படி இருக்கணும், வால்யூம் எந்தெந்த ரிங்டோனில் இருக்கணும், மெசேஜ் வால்யூம், அலாம் வால்யூம்லாம் இருக்குது. இல்லை அந்த ஹியூமன் வாய்ஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை சேவ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டில் வந்து கிளிக் சவுண்டு வரும் நம்ம பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது. நம்பர்ஸ் நெக்ஸ்ட் பண்ணால் கால் செட்டிங் அதெல்லாம் இருக்குது. கால் செட்டிங் அட்வான்ஸ் செட்டிங்னா பிளாக் லிஸ்ட் இருக்குது. ஆட்டோ ரீடேயில் இருக்குது. டார்ச் பிளிங்க் ஆகும் கால் ஆனால் அந்த செட்டிங் இருக்குது. ஆட்டோ கால் ரெக்கார்டிங் இருக்குது. மெமரி கார்டு போட்டால் அது வந்து யூஸ் ஆகும். ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் அந்த கால் இம்போர்ட் அதெல்லாம் இருக்குது. நார்மலாக பார்க்குற செட்டிங் இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்குது. ஆனால் செட்டிங்லாம் நார்மல் ஒரு பேசிக் மொபைலில் இருக்கிற செட்டிங் அட்வான்ஸாகவே இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஆட்டோ ஆன்சர் அதெல்லாம் இருக்குது. பேக் வரலாம். நெக்ஸ்ட் அந்த டயல் செட்டிங் அதெல்லாம் இருக்குது. ஃப்ளைட் மோடு அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் செட்டிங் அதெல்லாம் இருக்குது. ஃபோன் அந்த ஷெடியூலு, டிஸ்பிளே அதெல்லாம் இருக்குது. டிஸ்பிளே பார்க்கலாம். வால்பேப்பர் வந்து நமக்கு 2 வால்பேப்பர் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக இருக்கிற வால்பேப்பர். நமக்கு வேணால் நம்மளே கூட வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். அந்த மெசேஜ் அந்த இதெல்லாம் இருக்குது. ஷார்ட்கட்ஸு இப்போ டெடிகேட்டட் இது அந்த ஆப்னா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறது அந்த செட்டிங் இருக்குது. அப்புறம் எல்சிடி பேக் லைட் அது உங்களுக்கு தெரிஞ்ச செட்டிங் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோன் நான் மெமரி கார்டு போட்டிருக்கேன். ஸோ மெமரி கார்டு காமிக்குது. இதனால் வந்து எனக்கு ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் ஒன்று எனபிள் ஆகிருக்கும் மெமரி கார்டு போட்டதுனால. நெக்ஸ்ட் வெளில வரலாம். நெக்ஸ்ட் வெளில வந்துட்டு நம்ம மியூசிக் பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதான் வந்து இது ஒரு சவுண்ட்லாம் செம்மையாகவே இருக்குன்னு சொல்லுவேன் நிஜமாக. ஏன்னா ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமும் ஸ்பீக்கர் இருக்குது, நல்லா இருக்குது. லுக் உங்களுக்கு க்ளோஸர் லுக் காமிக்கிறேன், தெரியுதா? அந்த ஸ்க்ரூ இது அந்த ஸ்டைல் நல்லாயிருக்கு. அண்ட் பிளாஸ்டிக் பில்ட் நிஜமாலே நல்லா இருக்குது. கீழே போட்டாலும் உடையாத மாதிரி இருக்குது. அதுக்கு கீழெலாம் போட்டுறாதீங்க. ஆனால் தெரியாமல் விழுந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது. பேசிக் மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கும். ஏன்னா பேசிக் மொபைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. பார்க்க நல்லா ஒரு லுக்காக இருக்கும். சரி ப்ரைஸிங் பார்க்கலாம். இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 830 ரூபி கேட்குறாங்க. ப்ளூ அண்ட் ரெட்னு சொல்கிற 2 வேரியண்ட் இருக்குது. நான் ப்ளூ வேரியண்ட் காமிக்கிறேன் இப்போது. 830 ரூபி கேட்குறாங்க. ஆனால் இப்போ வந்து 500-600 வருது. 800க்குலாம் நீங்கள் வாங்காதீங்க. அண்ட் நீங்கள் ஆஃப்லைனில் போனீங்களே உங்களுக்கு 400-500 கிடைக்குது. ஸோ அந்த ரேட்டில் வரும்போது நீங்கள் வாங்குங்க. அண்ட் அந்த ஆக்சரிஸ் வந்து 6 month வாரண்டியும் மொபைலுக்கு வந்து 1 year வாரண்டியும் தராங்க. ஸோ நல்ல விஷயம். நீங்கள் 500-600 ஒரு பேசிக் மொபைல் வாங்கினா இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதான் நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.